அரண்யத்தில் தீவிர தவம் செய்தான் ஹிரண்யகசிபு. அவன் பக்தியால் பிரம்மா தோன்றினார். மனிதனாலும் மிருகத்தாலும் ஆயுதத்தாலும் பகலாலும் இரவாலும் உன்னை யாரும் கொல்ல முடியாது என்று வரம் வழங்கினார். ஆனால் அந்த வரம் அருளாக அல்ல, அகங்காரமாக மாறியது. வரம் பெற்றவுடன் ஹிரண்யகசிபு அசுரராஜனாக உயர்ந்தான். அரியணையில் அமர்ந்து அனைவரும் தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த இருளின் நடுவில் ஒரு சிறுவனின் குரல் மட்டும் தூய்மையாக இருந்தது. ஹிரண்யகசிபுவின் மகன் பிரஹ்லாதன் விஷ்ணுவையே வணங்கினான். ஹிரண்யகசிபு கோபத்துடன் கேள்வி எழுப்பினான். உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான்? இந்த தூணிலும் இருக்கிறானா? பிரஹ்லாதா பதிலளித்தான். ஆம் அப்பா, விஷ்ணு எங்கும் இருக்கிறார், ஈவன் இந்த தூணிலும். அந்த வார்த்தைகள் ஹிரண்யகசிபுவின் கோபத்தை மேலும் தூண்டின. அவன் தனது கதைவாளால் தூணை அடித்தான். அந்த அடியில் தூண் உடைந்து அதிலிருந்து அரை மனிதன் அரை சிங்கம் போல நரசிம்மன் வெளிப்பட்டார். அவன் கர்ஜனை அரண்மனையை அதிர வைத்தது. அவன் பிரஹ்லாதாவின் பக்தியை காப்பாற்றி ஹிரண்யகசிபுவின் அகங்காரத்தை அழித்தான். இவ்வாறு பக்தியின் வெற்றி உலகிற்கு அறிவிக்கப்பட்டது.